கணவனை பக்கோடா வாங்கி வரச் சொல்லிவிட்டு மனைவி மாயமான ஓடிய சம்பவம் ஊபியில் நிகழ்ந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரீத்தம் சிங் என்பவருக்கும் ராம்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரிம்ஜிம் 18 என்பவருக்கும் கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி திருமணம் நடந்தது. ஹோலி பண்டிகைக்காக தனது தாய் வீட்டிற்கு சென்றிருந்த ரிம்ஜிமை அழைத்து வர பிரீத்தம் சிங் சென்றார். மார்ச் 9ஆம் தேதி இருவரும் தங்கள் ஊருக்கு செல்வதற்காக பிலாலி பேருந்து நிலையத்திற்கு வந்தனர். பேருந்துக்காக காத்திருந்தபோது ரிம்ஜிம் தனக்கு பசிப்பதாகவும் அங்கு விற்கப்படும் சூடான பக்கோடாக்களை வாங்கி வருமாறும் கணவரிடம் கேட்டுள்ளார். மனைவியின் ஆசையை நிறைவேற்ற பிரீத்தம் சிங் பக்கோடா வாங்கச் சென்றார். அவர் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த இடத்தில் ரிம்ஜிம் இல்லை. பேருந்து நிலையம் முழுவதும் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. தன் மனைவி மாயமானதை உணர்ந்த பிரீத்தம் சிங் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தனது மனைவி வேறொரு இளைஞருடன் சென்றிருக்கலாம் என்று பிரீத்தம் தனது புகாரில் சந்தேகம் தெரிவித்தார். வழக்கு பதிந்த போலீசார் பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் ரிம்ஜிமின் மொபைல் போன் சிக்னலை வைத்து அவர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்.